விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். நெஞ்சு பொறுக்குதில்லையே நிகழ்ச்சிக்காக தமிழருவி தர்பார் நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை வணங்கி மகிழ்வோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் குமரையா. ஐயா, அண்மையில் உச்சநீதிமன்றம் தாவேகாவுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு தந்துள்ளது போல தோன்றுகிறது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தாவேகாவுக்கு சாதகமா பாதகமா, நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தாவேகாவுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது என்று உடனடியாக நீங்கள் முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்டிருக்கிறது. ஆனால் தாவேகா சிபிஐ விசாரணை எங்களுக்கு தேவை என்று கேட்கவில்லை. இவர்களை பொறுத்தவரையில் ஒரு நேர்மையான விசாரணை நடக்க வேண்டும், அப்பொழுதுதான் உண்மை கண்டறியப்படும் என்றுதான் இவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றார்கள். குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பெருமளவுக்கு தாவேகாவை பாதித்தது. தேவையில்லாமல் விஜயனுடைய தலைமை பண்புகள் வரையில் நீதியரசர் விமர்சனம் வைத்தது மிகுந்த வருத்தத்திற்குரியது தான். ஏனென்றால் ஒரு நீதியரசரை பற்றியோ அவர் வழங்கிய நீதியை பற்றியோ பேசுகிற பொழுது இரண்டுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்கிறது. நானும் சில காலம் வழக்கறிஞராக இருந்தவன் என்ற முறையில் நான் இதை தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு நீதியரசர் வழங்கிய நீதி குறித்து நாம் விமர்சிக்கலாம், ஆனால் அந்த நீதியரசருக்கு ஒரு மோட்டிவ் நாம் கற்பிக்கக்கூடாது. இந்த காரணத்தினால்தான் இவர் இப்படி ஒரு நீதியை வழங்கினார் என்பது போல நீங்கள் ஒரு கருத்தை வழங்கினால் இட் லீட்ஸ் டு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். அப்பொழுது உண்மையிலேயே நீங்கள் நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாகிறீர்கள். இப்பொழுது ஊடகங்கள் பலவற்றில் அவர் வழங்கிய தீர்ப்பைத்தான் விமர்சித்திருக்கிறார்கள். சில பேர் எல்லை மீறி நீதிபதியையும் விமர்சித்திருக்கிறார்கள். அப்படி நீதிபதியை விமர்சிப்பது என்பது எந்த வகையிலும் ஆரோக்கியமானது இல்லை. ஆனால் நீதியரசருக்கு முன்னால் வந்த வழக்கு என்பது ஒன்று, அவர் வழங்கிய தீர்ப்பு என்பது வேறொன்று. அதுதான் ஆச்சரியத்தை, வியப்பை நமக்கு தருகிறது. நீங்கள் எஸ்ஓபி என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர், அது ஒரு கூட்டம் நடப்பது என்றால் அது எப்படி நடத்தப்பட வேண்டும், எது மாதிரியான ஒழுங்குகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பது போன்ற அடிப்படை காரணங்களை மையமாக வைத்து ஆய்வு நடத்துவதற்கான ஒரு தெளிவை தேடுவதற்கு அந்த வழக்கு வைக்கப்பட்டது. அந்த வழக்கை வைத்தவர் திமுகவை சார்ந்தவர் என்று சொல்வது குறித்தெல்லாம் நமக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. யாரோ ஒருவர், தினேஷ் ஒருவர் அங்கே ஒரு வழக்கை வைத்திருக்கிறார். ஆனால் வைத்த வழக்கு என்பது இதுதான். நீங்கள் எஸ்ஓபி பற்றி தான் வழக்கு வைத்திருக்கிறார். அந்த இடத்தில் மிக முக்கியமாக உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிற கேள்விகள் ஆழ்ந்த பரிசீலனைக்குரியது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையாக இயங்குவது தான் மதுரையில் உள்ள நீதிமன்றம். அது உயர்நீதிமன்றத்தின் கிளை தான். அதில் இந்த கரூர் சம்பவம் குறித்து விசாரிப்பதற்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உருவாகி அந்த அமர்வு விசாரித்து கொண்டிருக்கிறது. அந்த அமர்வுக்கு முன்னாலே தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். இப்பொழுது தொடக்க நிலையிலேயே நாம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்று மதுரையில் இருக்கக்கூடிய அந்த கிளை நீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது. அதற்கு பிறகு தேவையில்லாமல்
சென்னையில் இங்கு இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் இவர்கள் ஒரு வழக்கை கொண்டு போனதே முதல் தவறு. ஏனென்றால் நடந்த சம்பவம் கரூரில், அந்த கரூரில் சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் அது மதுரையில் உள்ள கிளை நீதிமன்றத்தினுடைய ஜூரிஸ்டிக்ஷன், அதற்குள்ளே தான் வருகிறது. அந்த நீதிமன்றம்தான் இந்த வழக்குகளை எடுத்து விசாரிக்க வேண்டும். இதில் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய வரம்புக்கு உட்பட்டது இல்லை. எனவே இங்கே அந்த வரம்பும் மீறப்பட்டிருக்கிறது, வழக்கின் தன்மையும் மீறப்பட்டிருக்கிறது, தேவையற்ற விமர்சனங்களும் விஜய்க்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில் இங்கே ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையும் இங்கே இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் வைத்திருக்கிறார். மிகச்சிறந்த அதிகாரியாக ஒருவர் இருக்கிறார், அவரை நாங்கள் அசராக்கர் கை வைக்கிறோம் என்பதெல்லாம் அது வேறு. நீங்கள் 2 நீதிபதிகள் கொண்ட அமைப்பு மதுரையில் விசாரணை நடத்துகிற நிலையில் இங்கே நீங்கள் அது குறித்து ஒரு வழக்கை எடுத்ததே முதல் தவறு. அப்படி எடுத்தது தவறு என்பதோடு அல்லாமல் நீங்கள் வரம்புக்கு மீறிய விமர்சனங்களை வைத்தது என்பது 2வது தவறு. பிறகு உண்மையை கண்டறிவதற்காக நீங்கள் அஸ்ராக்கர் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியின் தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறோம் என்று நீங்கள் சொன்னீர்கள். தவிகாவினுடைய தலைவருக்கு தலைமை பண்பே இல்லை, அவர் ஓடி ஒளிந்து விட்டார் என்பது போன்றெல்லாம் நீதிமன்றத்தில் நீதியரசரே சொல்லுகிற பொழுது திமுகவினுடைய சார்பு ஊடகங்கள் அனைத்தும் காலை முதல் இரவு வரை இதையே திரும்ப 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 ஒளிபரப்பி தவிகாவின் மீது மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வை உருவாக்குகின்ற சூழலை ஏற்படுத்தியதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே இந்த நிலையில் விஜய்க்கு வேறு வழி கிடையாது. அதனால் அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போனார்கள். உச்சநீதிமன்றம் இப்பொழுது இந்த கேள்விகளையெல்லாம் கேட்டிருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் விட எளிதாக சொல்ல முடியாது. அதில் மிக முக்கியமான கேள்வியே, நீங்கள் 30க்கு மேற்பட்டவர்கள் இந்த கரூர் சம்பவத்தில் மிதிபட்டு மூச்சு திணறி இறந்திருக்கிறார்கள். இந்த பிரேத பரிசோதனையை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள், இரவில் நடத்தினீர்கள். அந்த இடத்தில் ஒரு மனிதனுடைய உடற்கூறாய்வு முறையில் நீங்கள் பார்த்தால் கூட ஒரு பிரேதத்தை பரிசோதனை செய்வதற்கே குறைந்தது 2 மணி நேரம் ஆகலாம். நீங்கள் 30க்கும் மேற்பட்ட இந்த பிரேதங்களை 4 மணி நேரத்திற்குள்ளேயே உடற்கூறாய்வு செய்து முடித்து விட்டீர்களே, அது எப்படி நடந்தது? அப்படி என்றால் எத்தனை அங்கே பெஞ்ச் வரிசையாக போடப்பட்டிருந்தது? ஏனென்றால் சடலங்களை கிடத்தித்தானே நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி என்றால் எத்தனை பெஞ்ச் அங்கே இருந்தது? இதற்கெல்லாம் சரியான பதிலை சொல்ல முடியவில்லை. ஆனால் எனக்குள்ள வருத்தம் என்னவென்றால், அரசின் சார்பாக இந்த சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று சொல்வதற்கும் இந்த தாவேகாவினுடைய வழக்குக்கு எதிர் வழக்கு ஆடுவதற்கும் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்களை பாருங்கள். அபிஷேக் சிங்வியில் இருந்து நீங்கள் கபில் சிபலில் இருந்து ஒவ்வொருவரும் பல லட்சம் ரூபாய் அப்படி வாயை திறந்து பேசுவதற்கே அவர்கள் கட்டணம் வசூலிக்கக்கூடியவர்கள். இதுபோன்ற 3 முக்கியமான மிகப்பெரிய வழக்கறிஞர்களை வைத்து தேவையில்லாமல் இப்படி கோடி கோடியாக கொண்டு போய் மக்கள் வரிப்பணத்தை கொட்ட வேண்டியது அவசியம்தானா? இந்த கேள்வியை நியாயமான முறையில் கேட்டால் கூட இந்த அரசு அதை கூட ஒரு குற்றமாக பாவிக்கும் என்றால் அது குறித்து நாம் கவலைப்பட ஒன்றுமில்லை. ஆனால் இவையெல்லாம் மக்கள் மன்றத்தில் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். நீங்கள் அரசு ஏற்கனவே நிதி நெருக்கடியில் தள்ளாடுகிறது, பல்வேறு திட்டங்களை செயற்படுத்த முடியாத நிலையில்தான் இன்றைக்கு உள்ள அரசு இருக்கிறது. ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. இந்த சூழலில் தேவையில்லாமல் இதை நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் இவ்வளவு பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வைத்து அவர்களுக்கு லட்சம் லட்சமாக கொட்டி கொடுத்து எத்தனை லட்சம் இந்த வழக்கில் ஆஜராவதற்கு இந்த வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதாவது தமிழனுக்கு தெரிய வேண்டாமா? இந்த தமிழ்நாட்டில் வரியை கொடுக்கக்கூடிய சாதாரண குடிமக்களுக்கு இது தெரிய வேண்டாமா? வெளிப்படையாக, அதனால்தான் நான் எப்பொழுதும் சொல்லுவேன், தேர் மஸ்ட் பி டிரான்ஸ்பரன்சி இன் எவ்ரிதிங். வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். ஜனநாயக அமைப்பு என்றால் என்ன அர்த்தம்?
கடைசி கிராமத்து மனிதனுக்கும் இந்த அரசினுடைய ஒவ்வொரு செயலும் தெளிவாக அவனுக்கு தெரிய வேண்டும், அவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதுதான் ஜனநாயக அமைப்பு. இப்படி நீங்கள் கண்டதற்கெல்லாம் வழக்கு கொண்டு போகிறீர்கள். இதில் கொடுமையிலும் கொடுமை இந்த கிட்னி திருடிய வழக்கு. நீங்கள் கிட்னியை இழந்து விட்டு பரிதவிக்கக்கூடியவர்கள் பக்கம் இருக்க வேண்டுமா? இந்த கிட்னி திருடிய வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு நீங்களே போய் இதற்கு கிட்னி திருட்டுக்கு நியாயம் கற்பிக்கிற முறையில் இந்த செயற்பாடுகள் இருப்பது வருத்தத்துக்குரியது. அந்த மருத்துவமனை இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்கள், நீங்கள் விசாரணை நடத்துகிறீர்கள். ஆனால் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவமனை என்கிறார்கள். எனவே இதில் நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகம் ஒரு பக்கம் இருக்கிற நிலையில் இதற்கு சிபிஐ விசாரணை தான் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நமக்கு உண்மை சேரும் என்று நினைக்கிற பொழுது சிபிஐ விசாரணை கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் அங்கே போகிறீர்கள், உச்சநீதிமன்றத்திற்கு போகிறீர்கள். இப்படி உச்சநீதிமன்றத்திற்கு பொழுது நீங்கள் ஒரு 2-3 நாட்களிலேயே நீங்கள் போய் 3 விஷயங்களில் எதிரான தீர்ப்பைத்தான் நீங்கள் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். இவற்றுக்கெல்லாம் நீங்கள் வழக்கறிஞர்கள், பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வைத்து லட்சமாக கொட்டி கொடுக்கிறீர்களே, யாருடைய பணத்தை கொடுக்கிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணமா? அது கிடையாது. அரசினுடைய பணம் என்பது மக்களுடைய பணம், நாம் செலுத்துகிற வரி பணம். அது அந்த வரிப்பணம் ஒரு வகையாக முறையாக செலவழிக்கப்பட வேண்டாமா? கண்ணை மூடிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மிகப்பெரிய வழக்கறிஞர்களை வைத்து அவர்களுக்கு கோடி கோடியாக கொண்டு போய் கொட்டி, இதுதான் இந்த 4 ஆண்டுகளாக திராவிட மாடல் அரசினுடைய நடைமுறையாக இருக்கிறது. இதை பொதுமக்கள் யோசிக்க வேண்டும். யாருடைய பணத்தை இவர்கள் கொண்டு போய் கொட்டி பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வைக்கிறார்கள் என்பதையெல்லாம் யோசிக்க வேண்டும். எனவே அப்படி நீங்கள் வைத்தீர்கள், ஆனால் இதையும் மீறி அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்கள் 30க்கும் மேற்பட்ட சடலங்களை நீங்கள் உடற்கூறாய்வு 4 மணி நேரத்தில் செய்துவிட முடிகிறது என்றால் அதற்கு எத்தனை மருத்துவர்கள் தேவை என்கிற பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூண்களில் ஒருவராக இருக்கின்ற சட்ட காவலர் வில்சன் அவர் உடனே என்ன சொல்கிறார், பக்கத்தில் மருத்துவர்கள் மாநாடு நடந்தது, அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் எல்லாம் இங்கே அழைத்து கொண்டு வந்து அவர்கள் எல்லாம் பயன்படுத்தியதால் இதை வேகமாக செய்ய முடிந்தது. அப்படி உடனே உச்ச நீதிமன்றத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. மருத்துவர்கள் மாநாட்டில் இருந்தாலும் ஃபோரன்சிக் அந்த பிரேத பரிசோதனை செய்வதில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்கள் அங்கே அவ்வளவு பேர் வந்தார்களா? அவர்களைத்தான் நீங்கள் பயன்படுத்திங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை இவர்களிடம். அதனால் எதையோ சொல்லி பார்த்தார்கள், முடியவில்லை. பிறகு உச்சநீதிமன்றம் புரிந்து கொண்டது, இது முழுக்க அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனை கொண்டு போகப்படுகிறது என்பது. எனக்குள்ள வருத்தம் என்னவென்றால், கரூர் சம்பவம் நிகழ்ந்த அந்த கணத்திலேயே மிகவும் பெருந்தன்மையோடு தெளிவாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார். இது விபத்து நேர்ந்து விட்டது. அவர் சொன்னதை மீண்டும் அவருடைய நினைவுக்கே கொண்டு வர விரும்புகிறேன். எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் சாவதற்கு வாய்ப்பை உருவாக்க மாட்டார்கள். இப்படி ஒரு விபத்து நேர வேண்டும் என்று எந்த கட்சியின் தலைவர்களும் நினைக்க மாட்டார்கள், செயற்பட மாட்டார்கள் என்றார். இவ்வளவு அழகாக சொன்னீர்கள். அப்படி என்றால் அது விஜய்க்கும் பொருந்தும் தானே? அந்த விஜய் ஒரு கட்சி தலைவர், தன்னுடைய தொண்டர்கள் சாவதற்கு அவரே திட்டமிட்டு காரியங்களை செய்வாரா? அத்தோடு அந்த பிரச்சனையை விட்டு இருக்க வேண்டும். இதை ரொம்ப எளிதாக இந்த அரசு கையாண்டிருக்க வேண்டும். உடனே அங்கே இந்த இவ்வளவு எல்லை மீறிய கூட்டம் கூடுவதற்கு அனுமதித்தது காவல்துறையினுடைய மிகப்பெரிய குற்றம். அது அந்த காவல்துறை தன்னுடைய கடமையிலிருந்து தவறிவிட்டது என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய எஸ்பியையோ மற்றவர்களையோ அல்லது மாவட்ட ஆட்சியரையோ நீங்கள் இடமாற்றம் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்துவிட்டு நீங்கள் ஒரு விசாரணையை உருவாக்கியிருக்கலாம். அடுத்த கணமே நீங்கள் அருணா ஜெகதீசனுடைய ஒரு தனிநபர் விசாரணை குழு இதை விசாரிக்கும் என்கிறீர்கள். விசாரணை குழு என்று போடுகிற பொழுது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கணும் இல்லையா? என்னென்ன பற்றி விசாரிக்க போகிறார்கள், இந்த விசாரணை குழு வரக்கூடிய அம்சங்கள் என்னென்ன என்றெல்லாம்
தெளிவாக அந்த அரசு ஆணை வந்த பிறகுதான் அவர் செயல்படுவார். ஆனால் அவர் இந்த விசாரணை குழு அறிவிக்கப்படுகிறது என்று சொன்ன அடுத்த நிமிடம் பார்த்தால் அவர் அங்கே கரூரில் உட்கார்ந்து கொண்டு விசாரணையை தொடங்குகிறார். எதற்காக இந்த அவசரம்? எதற்காக இந்த 30க்கும் மேற்பட்டவர்கள் பிரேத பரிசோதனையை ஒரு 4 மணி நேரத்தில் நடத்தி முடிக்க வேண்டும்? கேட்டால் நம்முடைய வில்சன் அவர்கள் சொல்கிறார், அந்த சடலங்களின் சொந்தக்காரர்கள் உடனே எங்களுக்கு சடலத்தை கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிற நிலையில் நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்ல. அப்படி நீங்கள் கொடுத்து விடுவீர்களா? இப்படி எத்தனையோ ஏழை பாழைகளுடைய சடலங்கள் இங்கு மாச்சுவரியில் கிடக்கிறது. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலிலோ அல்லது ஜிஹெச்சிலோ போனால் போய் அவர்கள் அழுத உடனே அடுத்த உடனே கொடுத்து விடுவீர்களா? யோசியுங்கள். எனவே இவர்கள் வைத்த வாதங்கள் அத்தனையுமே சொத்தை வாதங்களாக போய்விட்டன. இதில் ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் பார்க்கிறது. அதனால்தான் இதில் நீங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும். இப்பொழுது வெளியே தாவேக்காவை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கவில்லை, நாங்கள் கேட்டது ஒரு நேர்மையான விசாரணை நடக்க வேண்டும் என்பது தான். அவர்களாக சிபிஐ விசாரணை கொடுத்திருக்கிறார்கள் என்கிறார்கள். நீங்கள் உச்சநீதிமன்றம் மிக அழகாக இதை கையாண்டிருக்கிறது. சிபிஐ விசாரணை என்று சொன்னால் இப்பொழுது நம்முடைய நண்பர் திருமாவளவன் என்ன சொல்கிறார்? அது சிபிஐ எப்பொழுதுமே மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது என்கிறார். இவர் பல தருணங்களில் பலவற்றுக்கு சிபிஐ விசாரணை கேட்டவர். பல தருணம் இன்று வரையில் உங்களுக்கு அந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த வேங்கை வயல், அந்த வேங்கை வயலில் அந்த மலத்தை தண்ணீரில் கரைத்ததுக்கு ஆண்டுகள் ஓடிவிட்டன. இன்றைக்கும் செய்தவன் யார் என்று தெரியவில்லை. இந்த காவல்துறையும் கண்டுபிடிக்க இயலவில்லை. இந்த நிலையில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இதே திருமாவளவன் தான் கேட்டார். இது மாதிரி ஒரு 3-4 விஷயங்களை நீங்கள் பார்த்தால் சிபிஐ விசாரணை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இப்பொழுது அவரே என்ன சொல்கிறார்? இந்த கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு எதை பேசுவது என்று தெரியாமல் தன்னுடைய நிலையிலிருந்து தானே இறங்கி அவர் பேச வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், சிபிஐ என்பது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது என்றால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதாகத்தானே இருக்கும். எனவே இங்கே இருந்தால் அது மாநில அரசுடைய செல்வாக்குக்கு உட்பட்டு தான் இது காரியத்தை செய்ய போகிறது. மேலே சிபிஐயை நியமித்தால் அது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் இயங்கும் என்றால், ஆனால் இங்கே இந்த உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு வரையறையை வைத்திருக்கிறது. சிபிஐயிடம் இதை ஒப்படைக்கிறோம், ஆனால் அதை கண்காணிப்பதற்கு உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் 2 எஸ்பிகள், சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், 2 உயர் போலீஸ் அதிகாரிகள் அவரோடு சேர்ந்து இதை கண்காணிப்பார்கள் என்று சொல்லுகிற பொழுது அங்கே மத்திய அரசு செல்வாக்கு செலுத்துவதற்கும் உச்சநீதிமன்றம் இடம் தரவில்லை. எனவே மாநில அரசு மத்திய அரசு இரண்டும் செல்வாக்கை செலுத்த முடியாதபடி உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சனையை மிக தெளிவாக கையாண்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு இது தாவேகாவுக்கு சாதகமானதா, திமுகவுக்கு சாதகமானதா, அரசுக்கு பாதகமானதா என்ற ஆய்வுக்கெல்லாம் நாம் செல்ல வேண்டியது இல்லை. நீதிமன்றத்தின்படி வைக்கப்பட்ட அந்த சிபிஐ விசாரணை, இந்த உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, அவர் தலைமையில் உள்ள கண்காணிப்பு குழு எல்லாம் சேர்ந்து என்ன முடிவுக்கு வருகிறார்கள் என்று தெரிந்த பின்னால் தான் நாம் அது குறித்து பேச வேண்டுமே தவிர அவதூறுகளை அள்ளி வீசுவதற்கோ அல்லது பார்வையாளர்கள் ஏராளமாக தமிழறிவு தர்பாரில் வந்து குவிய வேண்டும் என்பதற்காகவோ எதை வேண்டுமானாலும் வாய் திறந்து பேசுவதற்கான மனிதன் தமிழறிவு மணியனும் இல்லை, அதற்கான இடம் தமிழறிவு தர்பாரும் இல்லை. எனவே நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் தான் நமக்கு மிக மேன்மையான முக்கியமான அமைப்பு, சக்தி வாய்ந்த அமைப்பு. அந்த உச்சநீதிமன்றத்தின் மூலம் வைக்கப்பட்டிருக்கிற இந்த கண்காணிப்பு குழு சிபிஐயோடு சேர்ந்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். இப்பொழுது அதற்கும் திருமாவளவன் என்ன சொல்கிறார்? உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் கொண்டு போய் வைத்து ஒரு சிபிஐ விசாரணை என்று சொன்னால் அதற்கு நீண்ட காலம் தள்ளி போகும். விசாரணை என்ற பெயரில் இது நீண்ட காலம் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன, இங்கே நடக்கக்கூடிய எந்த வழக்கு, எந்த விசாரணை உடனடியாக நடந்து முடிந்து உடனடியாக தீர்ப்பு வழங்கப்படுகிறது? இவையெல்லாம் பொருத்தப்பாடு உள்ள கேள்விகள் இல்லை. எனவே திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு சார்பாக நாம் பேச வேண்டும். அப்படி நாம் பேசுவதன் மூலமாகத்தான்
நமக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள் வர இருக்கிற தேர்தலில் ஒரு 8ஆகவோ 10ஆகவோ மாறக்கூடும் என்ற நிலையில் ஒரு சாதாரண அரசியல்வாதி இருக்கலாம். ஆனால் திருமாவளவன் இருக்கக்கூடாது. திருமாவளவன் தொடங்கிய பயணம் எங்கிருந்து எதை நோக்கி என்று பார்க்கிற பொழுது அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அணைந்து விட்டதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஐயா, இந்த சூழலில் விஜயனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும்? இனிமேல்பட்டு நான் ஏற்கனவே ஒன்று சொல்கிறேன். விருப்பு வெறுப்புக்கு இடமில்லாமல் நான் முதலிலேயே கரூர் சம்பவத்தில் 3 குற்றவாளிகள் என்று நான் சொன்னேன். அதற்கு எல்லா துறைகளிலும் இருந்து ஏராளமான பாராட்டுகள் நமக்கு வந்து சேர்ந்தன. மக்களை குற்றவாளிகள் என்று சொல்வதற்கு எந்த அரசியல்வாதியும் முன்வர மாட்டார். ஏனென்றால் அந்த மக்களுடைய வாக்குகளை வைத்து கொண்டுதான் அவர்களுடைய அரசியல் பிழைப்பு நடந்தாக வேண்டும். அதனால் மக்கள் குற்றவாளிகளாக இருந்தாலும் மக்களை குற்றவாளிகள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் ஒருவர் தானே மக்கள் தான் முதல் குற்றவாளிகள் என்று சொல்லி இருக்கிறீர்கள் என்று. நாம் உண்மை பேசுகிறோம். உண்மையை பேசுவதை தவிர நமக்கு வேறொன்றும் இல்லை. இப்பொழுதும் நான் சொல்கிறேன், அதாவது இப்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடக்கிற பொழுதுதான் நாம் ஏற்கனவே சொன்ன அந்த தகவல் வெளிப்படுகிறது. நான் முதலில் அந்த 3 குற்றவாளிகள் என்று சொல்லுகிற பொழுதே நான் விஜய் பற்றி பேசிய நிலையில் ஒன்று சொன்னேன். காவல்துறையினர் இங்கிருந்து உடனடியாக நீங்கள் சென்று விடுங்கள் என்று நிர்பந்தித்திருக்கலாம். நீங்கள் தொடர்ந்து இங்கே இருந்தால் மேலும் குழப்பங்கள் அதிகமாகும், கலவரம் இன்னும் கூடுதலாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று காவல்துறை தான் இவரை அவசரமாக அனுப்பி வைத்திருக்கக்கூடும் என்று அப்பொழுது நான் ஒரு சந்தேகத்தை சொன்னேன். இன்றைக்கு அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். காவல்துறை தான் விஜயை உடனடியாக இங்கிருந்து அப்புறப்படுத்தியது என்கிறார். ஆனால் இப்பொழுதும் நான் சொல்கிறேன், காவல்துறையை சொன்னாலும் நீங்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்க கூடாது. புரிகிறதா? நீங்கள் ஒரு கட்சியின் தலைவர், உங்களை பார்ப்பதற்காக அங்கே ஒரு கூட்டம் கூடியிருக்கிறது. உங்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை கொண்ட தொண்டர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு இழப்பு, அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவெடுக்கிற பொழுது அந்த களத்தில் தான் நீங்கள் நிற்க வேண்டும். போலீஸ் என்ன செய்யும்? அதிகபட்சம் கைது செய்யும். கைது செய்வதற்கெல்லாம் நீங்கள் அஞ்சினால் நீங்கள் அரசியல் தளத்திற்கு வந்திருக்கவே கூடாது. நீங்கள் அரசியல் என்பது சவால்கள் நிறைந்த ஒரு இடம். அது மேலே நீங்கள் பார்க்கிற பொழுது ரோஜா பூக்கள் அடுக்கப்பட்டது போல நினைத்து வந்து விட்டீர்கள். ஆனால் ஒவ்வொரு ரோஜாவின் அடியிலும் முள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். எனவே முள் அடியில் இருக்கிறது, முள்ளுக்கு மேலே ரோஜாவின் இதழ் இருக்கிறது. நீங்கள் அந்த ரோஜாவின் இதழ்களை பார்த்து மயங்கி காலை வைத்து அழுத்தினால் அதன் அடியில் மறைந்திருக்கிற முள் குத்தத்தான் செய்யும். அந்த வலியையும் வேதனையையும் ஏற்றுக்கொள்ளுகிற, சகித்து கொள்ளுகிற, பொறுத்து கொள்ளுகிற மனோபாவம் இருந்தால் மட்டுமே நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும். நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அவ்வளவு சாதாரணமாக அரசியல் நீங்கள் செய்ய முடியாது. தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு, அந்த அதிகாரத்தை இழந்து விடாமல் பார்த்துக் கொள்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இது சரியானதா, இது சட்டத்திற்கு உட்பட்டதா என்பது குறித்தெல்லாம் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். எனவே அவர்கள் எத்தனையோ வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவார்கள், உங்களை இயங்க விடாமல் செய்வார்கள், உங்கள் கட்சியை செயற்பட முடியாதபடிக்கு பல்வேறு சிக்கல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஏனென்றால் இவற்றையெல்லாம் ஏற்கனவே எம்ஜிஆர் இந்த மண்ணில் சந்தித்திருக்கிறார். இவையெல்லாம் ஏற்கனவே உங்களுக்காக கிடைத்திருக்கிற பாடங்கள். நீங்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எப்படி எம்ஜிஆர் வெளித்தள்ளப்பட்டார்? யாரால் கலைஞர் முதலமைச்சரானார்? எம்ஜிஆர் ஆதரவு கரம் நீட்டி இருக்காவிட்டால் கலைஞர் முதலமைச்சரே கிடையாது. அன்றைக்கு புரோட்டோகால் படி 2வது இடத்தில் இருந்த நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் அந்த இடத்தில் உடனே கலைஞர் உட்கார்ந்திருக்க முடியாது. ஆக இந்த எம்ஜிஆரை இவர்கள் வேண்டி அந்த எம்ஜிஆருடைய ஆதரவை பெற்று அதன் மூலமாகத்தான் கலைஞர் முதலமைச்சரானார். எந்த ஏணிப்படியில் ஏறி நாம் கோட்டையில் முதல்வர் நாற்காலியில் உட்கார்ந்தோம் அதை கூட மறந்துவிட்டு அந்த ஏணிப்படியையே எட்டி உதறிய மனிதர் தானே கலைஞர். அப்படி எட்டி உதறியதன் விளைவாக வெளியே வந்த எம்ஜிஆர் ஒரு கட்சியை தொடங்குகிறார்.
அந்த கட்சி செயற்படக்கூடாது என்பதற்கு என்னென்ன வகைகளில் கலைஞர் முயன்று பார்த்தார். காரணம் இதே சூழல்தான். அப்பொழுது எம்ஜிஆர் அதிகாரமற்று வெளியே நிற்கிறார். கலைஞர் சர்வ அதிகாரம் உள்ள முதல்வராக இருக்கிறார். அவரிடம் ஆட்சி இருக்கிறது, அவருடைய இறுக்கமான கட்டமைப்பு உள்ள கட்சி இருக்கிறது, அவரிடம் காவல்துறை இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவை அனைத்தையுமே எம்ஜிஆருக்கு எதிராக திருப்புகிறார் அவர். ஒரு திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் எந்த நிலையிலும் வெளிவந்து விடக்கூடாது என்பதற்கு எவ்வளவு தூரம் அவர்கள் முயன்று பார்த்தார்கள். எனவே இத்தனை சவால்கள். ஒரு பூலாவரி சுகுமாரன் வெட்டி வீழ்த்தப்படவில்லையா? ஒரு ஆறுமுகம் கொலை செய்யப்படவில்லையா? இப்படி தொண்டர்கள் பலியிடப்பட்டிருக்கிறார்கள், கொடிக்கம்பங்கள் அறுக்கப்பட்டிருக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுந்து நின்று விடாதபடி பார்ப்பதற்கு அத்தனை வகையிலும் முயன்று பார்த்தவர் தான் கலைஞர். ஆனால் எல்லாவற்றையும் மீறிய மக்கள் செல்வாக்கு எம்ஜிஆருக்கு இருந்தது. அந்த செல்வாக்கை அவர் வைத்துக்கொண்டு எப்படி அந்த முதல்வர் நாற்காலியை நோக்கி நடந்தார், எப்படி தான் இருக்கிற வரையில் கலைஞர் அந்த இடத்திற்கு வந்துவிடவே முடியாத ஒரு சூழலை உருவாக்கினார் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப திரும்ப படித்து அதை பாடமாக ஏற்ற பிறகு இவர் அரசியல் களத்திற்கு வந்திருந்தால் இந்த சிக்கல்கள் கிடையாது. இவர் வந்து விட்டார். இவர் எம்ஜிஆருக்கு இருந்ததை போல மக்கள் ஆதரவு இவருக்கும் இருக்கிறது. அதனால் இந்த மக்கள் ஆதரவை வைத்துக்கொண்டு நாம் முதலமைச்சர் ஆகிவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு இவர் வந்து விட்டார். ஆனால் எம்ஜிஆருக்கு என்னென்ன சவால்கள் இருந்தன, என்னென்ன சோதனைகள் இருந்தன, எவற்றையெல்லாம் மீறி அவர் வந்தார். காட்சி மாறி இருக்கிறது. அன்று முதல்வராக கலைஞர் இருந்தார், இன்றைக்கு ஸ்டாலின் இருக்கிறார். இந்த காட்சி தான் மாறி இருக்கிறது. மற்றபடி அரசியல் அதைவிட இன்னும் அழுக்கேறி கிடக்கிறது, இன்னும் குப்பையாகிவிட்டது தமிழ்நாட்டுடைய அரசியல். எனவே இங்கே இருக்கக்கூடிய அந்த முதல்வர் ஸ்டாலின், அவருடைய அரசு, அவருடைய படைத்தளபதிகள், அவருடைய பரிவாரம், அவர் கீழ் இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி, கோடி கோடியாக அவரிடம் இருக்கக்கூடிய பணம். இப்பொழுது கூட நான் படித்தேன், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள கிளைக்கழகத்தில் இருந்து வார்டிலிருந்து படிப்படியாக உள்ள பதவிகளுக்கு ஏற்ப 10,000 ரூபாயிலிருந்து லட்சம் ரூபாய் வரையில் தீபாவளிக்கு அன்பளிப்பு பட்டுவாடா செய்யப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் என்று ஒரு பத்திரிகை செய்தியை பார்க்கிறேன். அப்படி என்றால் உங்களிடம் எவ்வளவு குவிந்து கிடக்கிறது? நீங்கள் 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பொழுது உங்களுக்கு இருக்க ஒரு இடம் இல்லையே, ஒரு அலுவலகம் உங்களுக்கு சொந்தமாக இல்லையே. ஏழையும் பாழையும் தான் சேர்ந்து அந்த கட்சியை உருவாக்கினீர்கள். நீங்கள் ராயபுரத்தில் ஒரு அலுவலகத்தை உருவாக்குவதற்கே நீங்கள் துண்டேந்தி வசூல் செய்து தானே ஒரு அலுவலகத்தை அமைத்தீர்கள். அப்படி தொடங்கப்பட்ட கட்சி. நீங்கள் 1967 தேர்தலில் நிற்கிறீர்கள். கோடம்பாக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் கலைஞர் தான் அப்பொழுது நிதி திரட்டி கொடுக்க பொருளாளர் பொறுப்பில் இருக்கிறார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொருளாளராக கலைஞர் இருக்கிறார். ஒரு 8 லட்சம் ரூபாய் வரையில் திரட்டுவது அல்லது ஒரு 10 லட்சம் வரையில் எப்படியாவது திரட்டுவது. நன்றாக யோசியுங்கள். தேர்தல் செலவுக்கு 1967 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் செலவழிப்பதற்கு திமுக எல்லை வகுத்த பணம் 10 லட்சம் ரூபாய். அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பொருளாளராக இருந்து கலைஞர் ஈட்டி கொடுத்தார் என்பதற்காக அவரை வானளாவ புகழ்ந்தார் அண்ணா அவர்கள். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நீங்கள் கட்டமைத்த கட்சி இது. நான் அதை குறை சொல்லவில்லை. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கட்டமைத்தீர்கள். ஒரு 10 லட்சம் ரூபாயை தேர்தல் நிதியாக பெறுவதற்கு நீங்கள் அவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு லட்சம் என்பது உங்களுக்கு 1 ரூபாய்க்கும் குறைவாக தெரிகிறது இல்லையா? கோடிகளே உங்களுக்கு 1 ரூபாய்க்கும் குறைவாக தெரியக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிதி ஆதாரம் பெருகிவிட்டது. அந்த நிதி ஆதாரத்தை நீங்கள் என்னென்ன வகையில் பெருக்கினீர்கள் என்பதையெல்லாம் தமிழறிவு மணியன் சொல்லித்தான் தமிழ்நாடு புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு இல்லை, மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆக இன்றைக்கு ஒரு வலிமையான அதிகார கட்டமைப்பு, ஒரு வலிமையான
கட்சி, ஏராளமான பணம், இவ்வளவும் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்கள் அரசியல் செய்ய வந்திருக்கிறீர்கள் என்கிற பொழுது உங்களுக்கு எவ்வளவு தெளிவான அரசியல் பார்வை இருக்க வேண்டும்? இதுவரையில் அதை நீங்கள் நிரூபிக்கவில்லை. உங்களுக்கு தலைமை பண்பு இருக்கிறதா இல்லையா என்று அங்கே விமர்சனம் வைக்க வேண்டிய இடத்தில் நீதியரசர் இல்லை, அது அவருடைய வேலையும் இல்லை. ஆனால் அவர் அதை தேவையில்லாமல் செய்தார். ஆனால் உள்ளுக்குள் பார்க்கிற பொழுது நீங்கள் தலைமைத்துவத்தை நோக்கி இன்னும் பூரணமாக வெளிப்படவில்லை. என்னை பொறுத்தவரையில் நான் தலைவராக இங்கே இருக்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அளவுக்கு அங்கே இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்றால் ஒரு அங்குலம் கூட அந்த இடத்தை விட்டு நான் அகல மாட்டேன். என்ன செய்வீர்கள் நீங்கள்? நான் அப்படி உறவுகளை இழந்துவிட்டு கண்ணீர் மல்க கதறி கொண்டிருக்கக்கூடிய இந்த குடும்பங்களை பார்த்து ஆறுதல் வழங்காமல், அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை தேடி தராமல் இந்த கரூரை விட்டு நான் அங்குலம் கூட நகர மாட்டேன் என்று அங்கேதான் இருப்பேன். காவல்துறை நிர்பந்திக்கிறது என்றால் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லணும். காவல்துறை என்ன செய்யும்? கைது செய்யுமா? கைது செய்யுங்க. சிறைக்கு போக போக உங்கள் செல்வாக்கு இன்னும் கூடத்தானே செய்யும். இன்றைக்கு நீங்கள் ஓடி ஒளிந்து விட்டீர்கள், இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்த பிறகு நீங்கள் காணாமல் போய்விட்டீர்கள் என்ற பிறகு ஒரு 10-15 நாட்கள் உங்களை பற்றிய செய்தியே இல்லை என்றால் அது எதிர்மறையான விமர்சனத்தை தானே கொண்டு வந்து சேர்க்கிறது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டுப்பாட்டில் தானே அனைத்து ஊடகங்களுமே இருக்கின்றன. அந்த அத்தனை ஊடகங்களும் உங்களுக்கு எதிரான விமர்சனத்தை வைத்து வைத்து நீங்கள் ஒரு அச்சம் நிறைந்த மனிதன், அரசியல் தருகன் ஆண்மை உங்களிடம் இல்லை என்றெல்லாம் ஒரு சித்திரத்தை அவர்கள் தீட்டுவதற்கு இடம் கொடுத்து விட்டீர்கள். சரி, போனது போகட்டும். பிறகு நீங்கள் ஒரு காணொளியின் மூலமாக வருத்தத்தை சொல்வதற்கே இடையில் ஒரு 4-5 நாட்கள் எடுத்துக்கொண்டீர்கள். அவையெல்லாம் தேவையில்லாதவை. உண்மையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள், அது எனக்கு மாற்று கருத்து இல்லை. நம்மை நம்பி வரக்கூடிய அந்த கூட்டத்தில் ஒரு 41 உயிர்கள் பறிபோன நிலையை எந்த மனிதனும் சர்வசாதாரணமாக பார்த்துவிட்டு கடந்து போக மாட்டான். அதுவும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இவருக்காகவே இறந்தவர்கள் என்கிற நிலையில் நிச்சயமாக அவருடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கும், அவர் இருதயம் புண்ணாகி இருக்கும். அதிலிருந்து அவர் வெளிவருவதற்கு கொஞ்ச நேரம் பிடிக்கும், சில நாட்கள் கூட ஆகும். அதெல்லாம் எனக்கு புரிகிறது. ஆனால் இப்பொழுது என்ன ஆனது? நீங்கள் சனிக்கிழமை தோறும் திட்டமிட்டு நீங்கள் கூட்டங்களை நடத்தி மக்களை சந்திப்பதாக இருந்தால் கூட 234 தொகுதிகளிலும் முழுமையாக நீங்கள் சென்றடைவதற்குள் தேர்தல் நெருங்கிவிடும். இப்போது இந்த பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள். இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்குள் ஏற்கனவே 2 சனிக்கிழமைகள் போய்விட்டன. இப்பொழுது 3வது சனிக்கிழமை வருகிறது. இந்த 3வது சனிக்கிழமை நீங்கள் ஒரு கூட்டம் போடுவதற்கான திட்டம் உங்களிடம் இருக்கிறதா என்றால் இல்லை. சரி, 4வது சனிக்கிழமையாவது நீங்கள் கூட்டம் போட போகிறீர்களா? தெரியவில்லை. மறுபடியும் உங்களுடைய ஏற்பாடுகள் எந்த திசை நோக்கி எப்படி நடக்கும் என்பது இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. இந்த நிலையில் எப்படியாவது உங்களுடைய கட்சியையே தடை செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு இவர்கள் எல்லா விதமான விமர்சனங்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் இந்த 41 பேர் உயிர் இழப்புக்கு காரணமே விஜய் தான். விஜய் ஒரு கொலைகாரன், எனவே விஜய் மீது கொலை குற்றம் சுமத்தி அவரை கைது செய்ய வேண்டும் என்பது போன்ற அநாகரிக குரல்கள் இன்னொரு பக்கம் எழுகின்றன. அரசியலையே செய்யக்கூடாது என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம், ஆனால் நடந்து கொண்டிருப்பது அனைத்துமே அரசியலாகிவிட்டது. எப்படியாவது இதை வைத்து தாவேகாவை முடக்கி விடுவது, விஜயை அந்த பனையூர் வீட்டிலிருந்து வெளியே வராமல் பார்த்து கொள்வது என்று இன்றைக்கு நடக்கக்கூடிய செயல்களை பார்க்கும்போது அதற்கெல்லாம் இடம் கொடுக்கிற வகையில் இவரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதுதான் புஷி ஆனந்த் வந்திருக்கிறார். புஷி ஆனந்த் இதுவரையில் எங்கே இருந்தார்? இதை விட கொடுமை என்னவென்றால், புஷி ஆனந்த் ஜாமீன் கேட்டு அவர் மனு அளிக்கிறாரு. அந்த மனு என்ன சொல்கிறார்? இந்த கூட்டத்தில் இப்படி ஒரு நெரிசல் ஏற்பட்டதற்கும், இவ்வளவு கூட்டம் கூடியதற்கும், இவ்வளவு இழப்பு ஏற்பட்டதற்கும் நான் காரணம் இல்லை, அந்த மாவட்ட செயலாளர் தான் காரணம்னு சொல்றார். இந்த மாதிரி ஒரு மனிதனை நீங்கள் பொதுச் செயலாளராக பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக நீங்கள் சொன்ன வேலைகளை எல்லாம் செய்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுவதற்காக அவன் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான்.
அவன் குடும்பத்தை பார்த்திருப்பானா? அவன் வீட்டை பற்றி சிந்தித்திருப்பானா? இந்த கூட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும், இதன் மூலம் விஜய்க்கு புகழ் இன்னும் கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவன் அல்லும் பகலும் பாடுபட்டு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுவதற்கு அடிப்படையாக இருந்திருக்கிறான் என்றால் அவனை காப்பாற்றுவதற்கு முயல வேண்டும் இல்லையா? நீங்க இது எனக்கு ஒன்றும் கிடையாதுங்க, இது அந்த மாவட்ட செயலாளர் தான் இதுக்கு பொறுப்புன்னு சொன்னார். அந்த கணத்திலேயே விஜய் புசி ஆனந்தை இந்த பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து கீழே இறக்கி இருக்க வேண்டாம். ஆனால் இப்பொழுது நான் இந்த வீட்டிலிருந்து இங்கே வருவதற்கு முன்பு பார்க்கிறேன், புசி ஆனந்தோடு 20 நிமிடம் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டார் என்று. அப்படி என்றால் இந்த புசி ஆனந்துகளை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு ஆட்சியை உருவாக்கப் போகிறீர்கள். ஆதவர்ஜுனாவை இன்னொரு பக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆதவர்ஜுனா அவர் ஒரு பதிவு போடுகிறார், நேபாளத்தை போல மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி இங்கே நடக்க வேண்டும். அப்படி என்றால் நடந்துவிட்ட இந்த சம்பவத்தில் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் முடங்கி கிடக்கிற அந்த தாவேகாவினுடைய தொண்டர்களை அவர் உசுப்பி விடுகிறார். எதற்கு? கலவரத்தில் ஈடுபடுவதற்கு. நேபாளத்தில் என்ன நடந்தது? ஒரு 2 நாள் தீப்பற்றி எரிந்ததனால் எத்தனை ஆயிரம் கோடி அந்த நேபாளத்திற்கு நட்டம், எத்தனை வாகனங்கள் எரிந்து இன்றைக்கு எந்த நிலையில், ஏற்கனவே அது ஒரு சாதாரண ஏழ்மை உள்ள நாடு, அது எவ்வளவு பெரிய இழப்பை அது சந்தித்து இருக்கிறது. எனவே நேபாளம் மாதிரி இங்கே ஒரு கலவரம் நடக்க வேண்டும் என்று சொல்கிறாய் என்றால் உனக்கு ஏதாவது ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கிறதா? எந்த நேரத்தில் எதை பதிவு செய்ய வேண்டும் என்கிற அரசியல் ஞானமாவது இருக்கிறதா? இல்லை. ஆனால் இதில் பல மர்ம முடிச்சுகளை நான் பார்க்கிறேன். புசி ஆனந்தின் மீது நீங்கள் கைது செய்வதற்கு வழக்கு பதிவு செய்கிறீர்கள், இன்னும் 2-3 பேர் வழக்கு பதிவு செய்கிறார். அதில் ஆதவர்ஜுனா மீது எந்த விதமான வழக்கும் காணும். ஆதவர்ஜுனாவை கைது செய்ய வேண்டும் என்பதற்கு ஒன்றும் காணும். அப்படி என்றால் எங்கே போகிறது, இதற்குள் என்னென்ன நடக்கிறது என்பதெல்லாம் நாம் சொல்லி பிரயோஜனம். இதையெல்லாம் விஜய் உட்கார்ந்து கொண்டு யோசிக்க வேண்டும். யார் இந்த ஆதவர்ஜுனா? நீங்கள் எந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பதற்காக இப்பொழுது புறப்பட்டிருக்கிறீர்களோ அந்த ஆட்சி அமைவதற்கு 2021 தேர்தல் வியூகம் அமைத்த அந்த குழுவில் இடம்பெற்று இருந்தவர் தான் ஆதவர்ஜுனா. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைவதற்காக தேர்தல் வியூக அமைப்பாளர்களில் ஒருவராக இருந்தவர் ஆதவர்ஜுனா. அவர் அங்கிருந்து பிறகு திருமாவளவனிடம் போய் சேருகிறார். திருமாவளவனிடம் இருந்து உங்களிடம் வந்திருக்கிறார். அவருடைய ஹிடன் ஏஜெண்டா என்ன என்பது யாருக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிற பொழுது ஒவ்வொரு செயற்பாட்டையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் நீங்கள் ஆய்வு செய்துதான் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றொன்றினால் ஒற்று கொள்ளல் நான் வள்ளுவேன். ஒற்றொற்றி தந்த பொருளையும் நீ ஒரு ஒற்றனை வைத்திருக்கிற, அந்த ஒற்றன் போய் ஒரு செய்தியை உனக்கு கொண்டு கொடுக்கிறான். கொடுத்த உடனே ஆஹா இதுதான் உண்மை செய்தி என்று நம்பாத. ஒற்றொற்றி தந்த பொருளை மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றி கொள்ளல். இவன் ஒழுங்கா செய்து காணான்னு இன்னொரு ஒற்றனை வச்சு அதை ஒற்று பாருன்னா அதுக்கு பேர் தான் அரசியல். ஆனால் நீங்க உங்க பக்கத்தை உட்கார்ந்து இருக்கிறது, ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா, ஒரு பக்கம் புசி ஆனந்த், இந்த 2 மாமேதைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன மகத்தான புரட்சியை செய்ய போகிறீர்கள் என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது இல்லையா? அதனால் அவர் இனியாவது நாம் ஒரு கட்சியை தொடங்கி விட்டோம், திரைப்பட உலகத்தை விட்டு முற்றாக வந்து விட்டோம். மீண்டும் திரைப்பட உலகத்திற்கு போனால் இந்த பழைய நிலை அவர் அடைய முடியாது. அதை விட ஒரு அவமானம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மானம் என்ற சொல்லுக்கு பரிமேலழகன் அழகாக உரை எழுதுவான், நிலையிலிருந்து தாழாமை, தாழ்ந்த பின் உயிர் வாழாமை என்றான். ஆனால் நிலையிலிருந்து தாழக்கூடாது. நீங்க வந்துட்டீங்க, இனி அந்த பக்கம் திரும்பி பார்க்க கூடாது. அப்போ இந்த இடத்தில் நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்காக நன்கு தேர்ந்து தெளிந்த அரசியல் அறிஞர்கள், அவர்களை உங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களிடம் நீங்கள் கூடி பேச வேண்டும். நீங்கள் மீண்டும் மீண்டும் புசி ஆனந்தோடவும் நம்ம ஆதவர்ஜுனாவோடவும் பேசி கொண்டிருந்தால் எந்த தெளிவும் வராது. புசி ஆனந்த் ஆதவர்ஜுனாவும் என்ன சொல்ல போறாங்க? மாபெரும் மக்கள் சக்தி உங்க பக்கம் இருக்குயா, நீங்க கவலையப்படாதீங்க தலைவர், அடுத்த முதல்வர் நீங்க தான்.
இங்கேருந்து புறப்பட்டீங்கன்னா நேராக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அது கதவு தானாகவே திறந்துக்கும், நீங்கள் உள்ளே போய் உட்காந்துக்கலாம். இதை தான் சொல்ல போகிறாங்க அவர்கள். அவர்களுடைய நோக்கம் தலைவரை மகிழச் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். மற்றபடி எந்த வியூகம் எந்த ஒன்றும் கிடையாது. அதனால் இவர் உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும். நாட்கள் 6 மாதம் கூட இப்பொழுது இல்லை, 6 மாதத்திற்கும் குறைவாக நாட்கள் குறுகிவிட்டன. இதில் நீங்கள் ஆட்சியை பிடித்து முதல்வராக வேண்டும் என்ற கனவோடு காலெடுத்து வைத்திருக்கிறீர்கள். இப்பொழுது ஒரு தேவையில்லாத ஒரு சம்பவம் நிகழ்ந்து அதில் ஒரு 41 உயிர்களை பலி கொடுத்து அதிலிருந்து மீள முடியாத நிலையில் வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழலில் உங்களை வைத்திருக்கிறது. எவ்வளவு அழகாக நீங்கள் இப்பொழுது ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் எதை எதிர்பார்த்ததோ, எந்த இடத்தில் பள்ளம் தோண்டி வைத்து நீங்கள் விடுவீர் என்று பார்த்து கொண்டிருந்ததோ அந்த இடத்தில் நீங்கள் அழகாக போய் விழுந்து விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் வழக்கை பார்ப்பதா, அதற்கு என்ன செய்வது, இதற்கு என்ன செய்வது? நான் என்ன சொல்கிறேன், சிபிஐயிடம் வழக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அது முறையான ஒரு நல்ல தீர்ப்பு வருவதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் ஒரு உயர் கண்காணிப்பு குழுவையும் அமைத்திருக்கிறது. கவலையை விடுங்கள், வருவது வரட்டும். இனி தேர்தல் களத்தில் எப்படி செய்வது, நீ புறப்படவும். இன்னமும் பனையூரில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டெல்லாம் கூட. ரெண்டாவது நான் கேட்குறேன், நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க போவதற்கு எதுக்கு ஏன் உங்களுக்கு காவல்துறை அனுமதி? எனக்கு அது இன்னும் புரியலை. நான் பாதிக்கப்பட்ட என் கட்சியில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் அவர்களை பார்ப்பதுக்கு எனக்கு எதுக்கு காவல்துறை அனுமதி? நான் விரும்பினால் நான் போய் பார்க்குறேன், புரிகிறதா? இல்லை அதனால் பல சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் யோசித்து அஞ்சு அடியாக எடுத்து வைத்தால் நீங்கள் எந்த நாளும் அரசியல் செய்ய முடியாது. நீங்கள் ஒன்று இவ்வளவு சம்பவம் நடந்துவது ஒரு 3 நாள் 4 நாள் போனது, உடனடியாக நீங்கள் புறப்பட்டு இருக்கணும். இப்பொழுது இவர் எல்லாரையும் கொண்டு ஒரு அரங்கத்திலே உட்கார வைத்து அவர்களிடம் பேசி அந்த பணத்தை கொடுப்பதாக சொல்கிறார். அதற்கு கூட காவல்துறையிடம், கரூரில் இருக்கிற எஸ்பி அதற்கு அனுமதி தர வேண்டும். இப்போது நீங்கள் டிஜிபியிடம் போட்டீர்கள், டிஜிபி சொல்லிட்டாரு நீங்கள் கரூரில் இருக்கிற எஸ்பி என்கிட்ட கேளுங்கன்னு. இப்போ கரூரில் உள்ள எஸ்பி எப்பொழுது சொல்கிறார், அவர் எப்பொழுது சொல்லுவார், அவர் எப்பொழுது சொல்லி நீங்கள் எப்பொழுது போய் பார்த்து எப்பொழுது ஆறுதல் வழங்கி எப்பொழுது நிவாரணத்தை கொடுத்து அதற்கு பிறகு மீண்டும் எப்பொழுது நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறீர்கள்? காலம் காத்திருக்குமா? மனிதர்கள் நினைக்கிறார் போல் காலம் காத்திருக்குமா? காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அல்லவா? எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாட்கள் குறுகிவிட்டன. அடுத்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களை சந்திப்பதற்கு விரைவாக திட்டமிட வேண்டும். எப்படி சந்திப்பது, எந்தெந்த வகையில் மக்களை சந்திப்பது திட்டமிட வேண்டும். தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு குழுவை அமைக்க வேண்டும். என்னென்ன புதிய திட்டங்களை இதுவரையில் இல்லாத அளவுக்கு கொடுத்து மக்களை தன்பால் ஈர்ப்பது என்பது குறித்தெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கை தயாரிக்க வேண்டும். நீங்கள் ஆட்சிக்கு வருவது என்று சொல்கிறீர்கள், தனியாகவே நிற்பதாக சொல்கிறீர்கள். அப்படி என்றால் 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அத்தனை வாக்குச்சாவடியிலும் உங்களுடைய ஆட்கள் இருப்பதற்கான வாய்ப்பை இதற்குள் நீங்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு 3000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த 3000 வாக்காளர்களுக்கு குறைந்தது 30 பேர் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போ 100 பேரை அந்த 30 பேரில் ஒவ்வொருவன் பொறுப்பேற்க வேண்டும். அந்த 100 பேருக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன, அந்த 100 பேருடைய வாக்குகளை எப்படி கொண்டு வாக்குச்சாவடியில் இறக்குவது, இதை தனித்தனியாக ஒவ்வொரு செய்ய வேண்டும். இப்படி எவ்வளவோ வேலைகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் விட்டு மிகப்பெரிய நடிகர், அவருக்கென்று மகத்தான ஆதரவு வட்டம் இருக்கிறது, ரசிகர்கள் இருக்கிறார்கள், அப்படியே வாக்குகள் தானாகவே குவிந்து விடும் என்று நினைத்தால் குவியலாம், குவியதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பை எளிதாக நீங்கள் பெறுவதற்கு திமுக விட்டு வேடிக்கை பார்க்காது. அதனால் விஜய் யோசிக்க வேண்டியது யோசித்து கொண்டே இருந்தால் யோசித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். விரைவாக யோசித்து விரைவாக செயற்படுத்தி விரைவாக களத்தில் மக்களை சந்தித்து அடுத்தடுத்த கட்டங்களாக அவர் போக வேண்டும். என்னை பொறுத்தவரையில் முதலில் நான் சொல்வது, இந்த புசி ஆனந்த், எனக்கு ஒன்றும் புசி ஆனந்த் மீது எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஆதவர்ஜுனா மீது எனக்கு என்ன பிரச்சனை? என் கேள்வி ஒன்று இருக்கிறது.
நீங்கள் ஒரு தூய்மையும் நேர்மையும் நிறைந்த ஆட்சியை தருவதற்காக வருகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் உங்கள் பக்கத்தில் ஆதவர்ஜுனா இருக்கார் என்றால் ஆதவர்ஜுனா யார்? மார்டின் என்கிற லாட்டரி சீட்டு மோசடி செய்த ஒருவருடைய மருமகன். இவருக்கென்று சொந்த தொழில் கிடையாது. அப்படி என்றால் இந்த மார்டின் மீது இங்கில்ல, வேறு மாநில சிக்கிமில் நினைக்கிறேன் 900 கோடி ரூபாய் மோசடி வழக்கு இருக்கிறது. இப்படி ஏராளமாக லாட்டரி சீட்டுகளை அடித்து குவித்து மக்களை ஏமாற்றி கோடி கோடியாக வைத்திருக்கிற ஒரு மனிதனுடைய மருமகனை நீங்கள் பக்கத்தில் வைத்துக் கொண்டு அந்த மருமகன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் நீங்கள் கட்சி நடத்துவது என்று முற்பட்டால் நீங்கள் ஒரு நேர்மையான ஆட்சியை நாளைக்கு வழங்குவீர்கள் என்று குறைந்தபட்ச அறிவுள்ளவன் கூட நம்ப முடியாதே. நீங்கள் புறப்படுகிற பொழுதே நேர்மையும் தூய்மையும் துலங்க அல்லவா புறப்பட வேண்டும். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது ஒரு குறையும் ஒரு கரையும் இல்லாதவர்களாக இருக்கிறார்களா என்றளவா பார்க்க வேண்டும். ஆரம்பமே இந்த 2 பேரோடு வருகிற பொழுது நீங்கள் நாளைக்கு நேர்மையான ஆட்சியை வழங்குவீர்கள் என்று எந்த வகையில் நாம் யோசிப்பது? எனவே இப்படி பல சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த சிக்கல்கள் அனைத்துமே விஜய் தனக்குத்தானே உருவாக்கி கொண்டவை என்பதுதான் இதில் பரிதாபத்திற்குரிய. விஜய் தனது தனி ஆவர்த்தனத்தை தொடருவாரா அல்லது அதிமுக கூட்டணியை நோக்கி நகர்வாரா? குமரையா, விஜய்க்கு இன்றைக்கு இருப்பது 3 வாய்ப்புகள் தான். விஜய் பனையூர் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நான் சொல்லுகிற இந்த 3 வாய்ப்புகளையும் யோசித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். முதல் வாய்ப்பு, அவர் நினைக்கிறார் போல் நாம் முதலமைச்சராக வர வேண்டும். அதற்கு நாம் தனியாகத்தான் நிற்க வேண்டும். முதலமைச்சராக வருவதற்கு தனியாக நின்று நாம் வெற்றி பெற முடியுமா என்றால் முடியாது, நிச்சயமாக முடியாது. நீங்கள் 20 விழுக்காடு வாக்கு வாங்கினாலும் சரி, இல்லை 25 விழுக்காடு வாங்கினாலும் ஒரு முதலமைச்சராக நீங்கள் வந்து உட்கார வேண்டும். தனிப்பட்ட முறையில் மக்களை சந்தித்து நீங்கள் ஆட்சியில் வந்து அமர வேண்டும் என்றால் குறைந்தது 45 விழுக்காடு வாக்குகள் உங்கள் கையில் இருக்க வேண்டும். நீங்கள் சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் உங்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ளும். மிக ஒரு 0.5% வாக்கு, 1% வாக்கு, இல்லை 2% வாக்கு வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் உங்களை முதல்வராக ஏற்றுக்கொள்வதில் அவற்றை கொண்டும் தடை இல்லை. அவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு எம்ஜிஆர் 13 கட்சிகளுடைய கூட்டணியை 1977 உருவாக்கினார். புரிகிறது? அது ஒரு நம்பர் காட்டு கேம். அது ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட். உளவியல் ரீதியாக வாக்காளரிடம் ஒரு பாதிப்பை உருவாக்குவதற்கு இவ்வளவு பேர் என் பின்னால் இருக்கிறார்கள் என்பதற்காக செய்ததை தவிர வாக்கு வங்கி முழுவதும் எம்ஜிஆரிடம் இருந்தது. மற்றவர்கள் அத்தனை பேரும் 1 விழுக்காடு கூட வாக்கு கிடையாது. அது வேறு. எனவே நீங்கள் வந்து 45 விழுக்காடு வாக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களிடம் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று முதலில் ஆராய்ச்சி செய்யுங்கள். சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு கூட்டணியை உருவாக்குவது என்று நீங்கள் முடிவெடுத்தால் அந்த கூட்டணியின் மூலம் நீங்கள் ஆட்சியை ஒரு நாளும் கைப்பற்ற முடியாது. எனவே நீங்கள் தனியாக நின்று நாம் முதலமைச்சராகலாம் என்று யார் சொன்னாலும் நம்பாதீர்கள். நீங்கள் தனியாக நின்று முதல்வராக வாய்ப்பு இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ளோஸ்ட். நீங்கள் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது காங்கிரஸில் கலக குரல் எழுந்திருக்கிறது. எப்படியாவது அவர்களுக்கு வந்து தாங்கள் உழைத்து தாங்கள் மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காக முன்னின்று போராடி வியர்வை வழிய வழிய கட்சியை வளர்த்து அவர்களுக்கு பழக்கம் கிடையாது. ஒன்று திமுகவின் தோள்களில் ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள், அல்லது அதிமுகவின் தோள்களில் ஏறி உட்காருவார்கள். இதுதான் அவருடைய கடந்த கால சரித்திரம். இப்பொழுது திமுகவின் தோள்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி உட்கார்ந்து இருக்கிற நிலையிலேயே அவர்கள் வந்து இப்போ 25 இடங்களை எல்லாம் நீங்கள் கொடுத்தால் இப்போ நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், இப்போ 50 இடங்கள் 60 இடங்கள் அது மாதிரி கேட்கறதுன்னு வைத்தா அந்த இடத்தில் இருந்து வெளித்தள்ளப்படலாம். 60-70 இடமெல்லாம் இவர்கள் கேட்டாலும் அங்கே கிடைக்காது, வெளித்தள்ளப்படலாம். சரி, அப்படி வெளித்தள்ளப்படுகிற பொழுது நேற்று வரையில் அவர்களுக்கு போக்கிடம் இல்லை. இன்றைக்கு போக்கிடம் புகலிடம் விஜயுடைய தாவேக்கா இருக்கிறது. அதனால் அவர்கள் தாவேக்காவோடு வரலாம். இது 2வது ஆப்ஷன். இப்பொழுது இவருக்கும் அந்த நினைப்பு இருக்கிறது. விஜய் என்ன நினைக்கிறார்? இந்த நம்முடைய காங்கிரஸோடு ஒரு கூட்டணி அமைத்தால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை நாம் இழக்க மாட்டோம். என்னால் சிறுபான்மை மக்களுடைய நலனை காப்பதற்காகவே பிறந்த கட்சி தானே
வந்து காங்கிரஸ், திமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் மாறி மாறி காப்பாற்றுகிறார்கள். அதாவது சிறுபான்மை மக்களுடைய நலன், இங்க 80 விழுக்காடுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய இந்துக்களை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் இந்த ஒரு 20-23 விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை எப்படியாவது நாம் வசீகரிக்க வேண்டும். காரணம், இந்த 80 விழுக்காடு வாக்குகளை இந்துக்கள் வைத்திருந்தாலும் இவர்கள் 800 வழியாக சென்று வாக்களிக்கக்கூடியவர்கள். அவர்கள் 20 விழுக்காடு வாக்கு வைத்திருந்தாலும் 20 விழுக்காடு வாக்கு அப்படியே வந்து விழக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால் அவர்களை தழுவி செல்வது என்ற நிலையில் இப்பொழுது நீங்கள் திமுக அவர்களை விடாமல் வைத்துக் கொள்ளும். என்னை பொறுத்தவரையில் எளிதாக திமுகவில் கூட்டணி கழகம் வரும் என்று நான் இந்த நிமிடம் வரை நம்பவில்லை. அது திருமாவளவனாகட்டும், கம்யூனிஸ்டுகளாகட்டும், காங்கிரஸே ஆகட்டும், அவ்வளவு எளிதாக வந்துவிட மாட்டார்கள். என்றால் அவர்கள் காங்கிரஸை பொறுத்தவரையில் இன்றைக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மட்டுமே ஒரு நோக்கம் இல்லை. புரிகிறதா? அவர்களுக்கு 26 சட்டமன்றம், 29 அடுத்த நாடாளுமன்ற தேர்தல். அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் அவர்களுக்கு முக்கியம். இன்றைக்கு 40க்கு 40 இந்த கூட்டணியில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்க இந்திய கூட்டணியில. நாளைக்கு இவர் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உள்ள இந்த கூட்டணி அப்படியே இருந்தால்தான் நாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற முடியும் என்ற கணக்கு ராகுல் காந்திக்கு இருக்கும், காங்கிரசுக்கு இருக்கும். அதனால் எளிதாக அவர்கள் திமுகவை விட்டு வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே அவர் வந்தாலும் கூட காங்கிரசுக்கு 5 விழுக்காடுக்கு மேல் வாக்கே கிடையாது. இந்த 5 விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கிற காங்கிரஸோடு இவர் ஒரு கூட்டணியை அமைத்து இன்னும் சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் இவர் சேர்த்து கொண்டாலும் இவர் முதல்வர் நாற்காலியை எட்டி பிடிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. எனவே 2வது ஆப்ஷனும் ரூல் அவுட். அப்படி என்றால் இவருக்கு இருப்பது 3வது ஒரே ஆப்ஷன். இதற்காக நான் அதிமுகவுக்கு ஏஜென்ட்டும் இல்லை, பிஜேபியினுடைய பாதுகாவலனும் இல்லை. நான் ஒரு பொதுஜனமாக பேசுகிறேன். இப்பொழுது 3வது ஆப்ஷன் அவருக்கு என்ன? இப்போ பிஜேபி இருக்கு, அதிமுக இருக்கு, ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கு. அடுத்து இதைவிட முக்கியமாக விஜய் பார்க்க வேண்டியது, நீங்க ஒரு மாநில அரசு எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க இந்த பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வைத்தால் மத்திய அரசு உங்கள் முதுகுக்கு பின்னாலே நிற்கும். புரிகிறதா? நீங்கள் ஒரு மாநில அரசின் சவால்களை எதிர்நோக்குகிற பொழுது மத்திய அரசை உங்கள் பின்னால் நிற்கக்கூடிய வாய்ப்பு தானாகவே வருகிறது. அதை விட ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் உங்களுக்கு வேறொன்றும் இருக்க முடியாது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த சிறுபான்மை மக்கள் நலன், சிறுபான்மை மக்கள் நலனுக்கு எதிராக எவனும் எப்பொழுதும் எதையும் செய்ய போவது கிடையாது. இப்பொழுது நீங்கள் மோடி பள்ளிவாசல்களை எல்லாம் மூடிவிட்டாரா? எந்த இஸ்லாமியரும் தொழுகையை நடத்தக்கூடாது என்று தடை செய்து விட்டார்களா? அல்லது கிறிஸ்தவர்கள் எல்லாம் தேவாலயங்களுக்குள்ளே போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார்களா? மோடி அல்ல, யார் வந்தாலும் நடக்காது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அவ்வளவு தெளிவாக அடிப்படை உரிமைகளை ஒவ்வொருவனுக்கும் வழங்கி இருக்கிறது. எத்தனை மோடிகள் வந்தாலும் அவர்கள் நினைத்தாலும் கூட இப்படியெல்லாம் நடந்துவிட. இங்கே எல்லா மக்களும் நலமாகத்தான் இருக்கிறார்கள், அவரவருடைய உரிமைகளை பாதுகாத்தபடிதான் இருக்கிறார்கள். எனவே இந்த பூச்சாண்டியை வைத்துக் கொண்டு நடப்பது ஒரு அரசியல். பாசிசம் என்று பேசுகிற இதே மனிதர்கள் 2001 திருமாவளவன் பிஜேபியோடு கூட்டணி வைக்கவில்லையா? நான் கேட்கிறேன். 1998 ஜெயலலிதா பிஜேபியோடு கூட்டணி வைத்தார். 99 திமுக கூட்டணி கலைஞர் வைத்தார் நாடாளுமன்றத்திற்கு. அடுத்து 2001 சட்டமன்றத்தில் பிஜேபியோடு தானே கூட்டணி வைத்தார்கள். அந்த கூட்டணியில் இடம்பெற்றுதானே முதன்முறையாக சட்டமன்றத்துக்குள்ளேயே திருமாவளவன் போனார். அப்பொழுது எங்கே போனது இந்த பாசிச எதிர்ப்பு? இவையெல்லாம் வெற்று அரசியல், வெற்று கூச்சல். அதனால் இதில் மயங்காமல் தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு விஜய் என்ன செய்ய வேண்டும்? இந்த அதிமுக, பிஜேபி, தாவேகா கூட்டணி என்று ஒன்று அமைந்து விட்டால் மூட்டை கட்டி கொண்டு ஓட வேண்டியதுதான் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும். அது தெளிவாக சொல்கிறேன். 200 இடங்களை கைப்பற்றுவோம் என்று திமுக பேசுகிறது அல்லவா? 200க்கும் மேற்பட்ட இடங்களை இந்த அதிமுக, பாஜக, தாவேகா கூட்டணி அமைந்தால் நிச்சயம் கைப்பற்றும். நீங்கள் எந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கருதுகிறீர்களோ
அதிமுகவின் நோக்கம் திமுக ஆட்சி முடிய வேண்டும், பாஜகவின் நோக்கம் திமுக ஆட்சி முடிய வேண்டும், தாவேகா பிறந்ததே திமுக ஆட்சி இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே ஒரு மைய கருத்தில் நில்லுங்கள். நீங்கள் ஒன்றும் கொள்கை கூட்டணி அமைக்கவில்லை, நீங்கள் அமைப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி தான். இந்தியா முழுவதும் நடப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி தான். இன்று ஒன்று பேசலாம், நாளை ஒன்று பேசலாம். இப்பொழுது நம்முடைய திருமாவளவன் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஒரு பிரச்சனைக்கு பேசிவிட்டு அடுத்த பிரச்சனையில் சிபிஐ விசாரணையினால் என்ன நடக்கப் போகிறது என்று மாற்றி பேசவில்லையா? அது திருமாவளவன் தவறு இல்லை. இப்படித்தான், இதுதான் அரசியல். இந்த நாட்டில் எப்படியும் பேசலாம், எதையும் செய்யலாம் என்று இருக்கிற பொழுது ஒரு பெரிய லட்சியத்தின் அடிப்படையில் அப்படியே இவர் நிலைப்பாட்டில் நின்று ஒரு சித்தாந்த ரீதியாக இயக்கத்தை நடத்தி ஆட்சியை கைப்பற்றுவது என்றால் தமிழறிவு மணியனை போல நீங்கள் ஒரு சித்தாந்தவாதியாக ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், அவ்வளவுதான். அதனால விஜய்க்கு நான் இறுதியாக சொல்வது, உங்கள் நலனுக்காக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவை வீழ்த்த நினைக்கிறதோ, தாவேகாவை முடக்க நினைக்கிறதோ, விஜயை வளர விடாமல் தடுப்பதற்கு முயன்று பார்க்கிறதோ, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் மற்ற எல்லாவற்றையும் ஓரத்தில் வைத்துவிட்டு இந்த அதிமுகவோடும் பாரதிய ஜனதா கட்சியோடும் உட்கார்ந்து பேசி முதலில் கூட்டணியை உருவாக்குங்கள். கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்தியுங்கள். இதில் யார் முதல்வர், யாருக்கு எத்தனை தொகுதி என்பதெல்லாம் போக போக நீங்கள் பிறகு முடிவெடுங்கள். ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் தனித்தனியாக வைத்து அலசுகிற பொழுது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். புரிகிறதா? முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த கூட்டணியை நீங்கள் உருவாக்கி விட்டாலே கழக கோட்டை உடனடியே கலகலத்துவிடும். புரிகிறதா? அதுதான் இன்றைக்கு தாவேகாவை தொடங்கி இருக்கிற விஜய் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வியூகம். அந்த வியூகத்தை அவர் அமைத்தால் அவர் நிலை பெற்று அரசியலில் நிற்பார். இல்லை என்றால் கால நடையில் காணாமல் போய்விடுவார். இதுதான் என்னுடைய கருத்து. தெளிவான விளக்கங்களுக்கு நன்றி ஐயா. ஐயா தமிழறிவு மணியன் அவர்களுடன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். தமிழறிவு தர்பார் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.